அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 49 67 எத்தனை வருஷம் ஆச்சு? 28 எத்தனை வருஷம் சொல்லுங்க? 18 ஆண்டா? 18 வருஷம் டைம் இருந்தது. இவர் இப்பதான் வந்திருக்கிறாரு. இவருக்கு நேரம் கொடுக்கணும். ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்களா இல்லையா? அதை மதிக்கத்தான் செய்யணும் எல்லாரும். அவரை அவசரப்பட்டு 6 மாசத்துல கவுத்துருவோம், 3 மாசத்துல கவுத்துருவோம். இது தங்களுடைய தங்க சுரங்கம் பறி போயிடுச்சே அப்படிங்கிற இதுல இது புலம்புறாங்க. இவங்க 2 பேரும் புலம்புறாங்க. இது நம்ம இவ்வளவு காலம் சம்பாதிச்சு எல்லா இடத்துலயும் கட்டி வச்சிருக்கிறோம், இவர் ஒரு புது ஆள் கொண்டு போயிட்டாரு அப்படின்னுட்டு. இவருடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கு. இது அதாவது காலங்காலமா அவர் விரும்பலை தவிர நான் விரும்புகிறேன். அவர் வாழ்க்கை மக்கள் தெரிஞ்சுக்கணும், நான் விரும்புறேன். ஆமா, அவர் வாழ்க்கை தெரியாம போனப்ப என்ன இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட விஜய் ஆட்சி வந்திருக்க முடியாது. இப்படி ஒரு முன்னோட்டம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர முடிஞ்சது நான் நினைக்கிறேன். இவர் ஒரு கிளீனான அது மக்கள் மனதில் அடி மனதில் இருந்தனால்தான் மிஸ்டர் விஜய் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அந்த 2 பேர் வந்துட்டாங்களா? இந்த பெருந்தலைவரையும் திருவள்ளுவரையும் பாராட்டு விதமாக வந்துள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இவ்வளவு திரையரங்குகளுக்கு போவதற்கு நேரமல்ல. இந்த நேரத்தில் திரளாக வந்துள்ள விருந்தினர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. இது நான் பேச வந்த விஷயம் இந்த படங்கள் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அந்த அறிக்கையை அனுப்புறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசிச்சேன். இதை கேட்கலாமா கூடாதா? 97ல் காமராஜ் படத்துக்கான பணிகள் துவக்கப்பட்டன. கிட்டத்தட்ட என்னுடைய 30வது வயதுல இதுவரைக்கும் அது சார்ந்த பணிகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை அனுப்பியிருக்கேன். காமராஜ் படத்தை அரசுடைமை ஆக்குங்கள். இன்னும் அந்த படத்துடைய சேட்டலைட் உரிமமோ பல உரிமங்கள் விற்கப்படவில்லை. கிட்டத்தட்ட அது யூடியூப்ல மட்டும் இருக்கு, மற்றபடி அது முடங்கி தான் இருக்கு. அதனால அரசாங்கம் அதை வாங்கி அதுக்கான ஈவுத்தொகையை வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அது கேட்டப்புறம் எனக்கு கேள்வி இது எந்த அளவுக்கு சரியானது? ஒரு மனிதன் அரசாங்கத்திடம் இதை கேட்கலாமா அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நாட்டுக்கு உழைத்த மனிதரை பற்றிய படம் எடுப்பதிலேயே என்னுடைய 30 ஆண்டு காலம் போயிருக்கிறது சொல்ல போனால். அப்போ நான் அதுக்கு தகுதியுடையவனாக என்னை கருதுகிறேன். இந்த மக்கள் காமராஜருக்கு வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள். அது நியாயமான கோரிக்கையாக எனக்கு தோன்றியது. அதனால் கேட்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கலாம் சார். சார் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன் சார். இங்க சார் இங்க சார் இங்க சார் இப்போ நாங்க மூவி பார்த்தோம் சார். அவ்வளவு கிளாப்ஸ் நீங்களே பார்த்திருப்பீங்க. எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம், இந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர் எங்களுடைய இதுல பார்த்ததே இல்லை. சோ இப்போ உள்ள அரசாங்கம் எப்படி இருக்கு, எப்படி செயல்படுது, இத பத்தி உங்களது? அதாவது 1967ல் காமராஜர் ஆட்சி இருக்கல, பக்தவச்சலம் ஆட்சி இருந்தது. 63லே காமராஜர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க கே பிளான்ல. இந்த 4 ஆண்டுகள்ல நம்முடைய நிர்வாகம் ரொம்ப மாறி போயிருந்தது. மக்கள் விருதுநகர்ல காமராஜர் தோற்கடிச்சாங்க, காங்கிரஸ் தூத்து போயிடுச்சு. 1949ல் பெரியார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அதை ஒரு சாக்கா வச்சு கட்சி ஆரம்பிச்சாங்க. திராவிட இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. உண்மையில சொல்ல போனா உங்களுக்கு நீங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மணியம்மையாரை தன்னுடைய சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காக பெரியார் தத்தெடுக்கத்தான் நினைத்தார். ஆனா இந்திய சட்டப்படி ஒரு பெண்ணை ஒரு ஆண் தத்தெடுக்க முடியாது.
அப்போ அவருக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது, நீங்கள் அந்த பெண்ணை மணந்து கொள்ளுங்கள். அவருக்கு எந்த விதமான ஒரு ஒரு உடல் சார்ந்த இச்சை இல்லாத கலந்து போன காலகட்டத்தில் அவங்கள வந்து அவர் கல்யாணம் பண்றாரு. அப்போ அதை காரணமாக காட்டி இவங்க பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளவு காலகட்டத்தில் நிர்வாகம் சார்ந்து படிக்கிறது கொள்றதுக்கு விஷயங்கள் இருந்தது. ஆனால் திரு விஜய் அவர்களை அப்போ அவங்க பதவிக்கு வந்த உடனே காமராஜ் சொன்னாரு, இவர்களுக்கு 6 மாதம் நேரம் கொடுங்கள், இவங்க மேல எந்த விமர்சனம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து இப்பதான் 2.5 ஆண்டு ஆகுது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர். ஆனா அதே மாதிரி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அவர் 55ல் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டு அப்புறம் அதுல இருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சி அப்புறம் கட்சி ஆரம்பிச்சார். அவருக்கு ஒரு போதுமான ஒரு நேரம் இருந்தது, தெரிஞ்சுக்கிறதான வாய்ப்பு இருந்தது. ஆனா இவர் வந்து ஒரு இந்த திராவிட கட்சிகள் மேல இருந்த அதிருப்தினால விஜய வந்து செலக்ட் பண்ணி திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் இப்ப ஆட்சி நடத்துறாரு. இப்போ இவருக்கு இன்னும் அதிக நேரம் கொடுக்கணும். ஏன்னா திமுகவுக்கு வந்து காமராஜர் 6 மாசம் டைம் கொடுத்தாரு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 49ல இருந்து 67 எத்தனை வருஷம் ஆச்சு? 28 எத்தனை வருஷம் சொல்லுங்க? 18 ஆண்டா? 18 வருஷம் டைம் இருந்தது. இவர் வந்து இப்பதான் வந்திருக்கிறாரு. இவருக்கு நேரம் கொடுக்கணும். ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்களா இல்லையா, அதை வந்து மதிக்கத்தான் செய்யணும் எல்லாரும். அவரை வந்து அவசரப்பட்டு 6 மாசத்துல கவுத்துருவோம், 3 மாசத்துல கவுத்துருவோம். இது வந்து தங்களுடைய தங்க சுரங்கம் பறி போயிடுச்சே அப்படிங்கிற இதுல வந்து இது புலம்புறாங்க. இவங்க 2 பேரும் புலம்புறாங்க. இது வந்து நம்ம இவ்வளவு காலம் வந்து சம்பாதிச்சு எல்லா இடத்துலையும் வந்து கட்டி வச்சிருக்கிறோம், இவர் ஒரு புது ஆள் வந்து கொண்டு போயிட்டாரு அப்படின்னுட்டு. இவருடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கு. இது தொடர்ந்தால் நல்லா இருக்கும். சார், காமராஜர் படத்தை வந்து அரசுடைமையாக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. பிளஸ் அது இல்லாம வந்து வருமானம் வந்து காமராஜருக்கு வந்து மக்களை தரணும்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக பேசியிருக்கீங்க. ஆனா அந்த படத்துல வந்து சினிமாக்காரங்க வந்து பெரிய விமர்சனமாவே வந்து காமராஜர் பேசியிருக்காரு. இந்த காலகட்டத்துல எப்படி அந்த படத்தை வந்து அரசாங்கம் வாங்கி செய்யும்? அதாவது காலங்காலமா அதாவது அவர் வந்து விரும்பலை தவிர நான் விரும்புகிறேன். அவர் வாழ்க்கை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புறேன். ஆமா, அவர் வாழ்க்கை தெரியாம போனப்ப என்ன இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட விஜய் ஆட்சி வந்திருக்க முடியாது. இப்படி ஒரு முன்னோட்டம் இருந்ததுனாலதான் வந்து இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர முடிஞ்சது நான் நினைக்கிறேன். இவர் ஒரு கிளீனான அது மக்கள் மனதில் அடி மனதில் இருந்ததுனாலதான் வந்து மிஸ்டர் விஜய் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார். சார், அப்புறம் வந்து சினிமாக்காரங்க பேசும்போது அந்த படத்துல ஒரு அந்த ஆவண படத்துல வந்து தற்கொலைன்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் சார். இப்போ வந்து தற்கொலைன்ட்டு வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. அதை வந்து நீங்க வந்து அப்பவே வந்து கணிச்சு எடுத்தீங்களா? இப்போ அதை எப்படி பாக்குறீங்க? அது என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து காமராஜர் வந்து சினிமாவை வந்து ஒரு நல்ல ஊடகமாக அவர் பார்க்கல. அவர் காலத்துல என்ன அப்படின்னா, நாட்டுக்காக உழைக்கிறதான் முக்கியமாகப்பட்டது. 1950கள்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு சாப்பாட்டுக்கு இது இல்லை, வழி இல்லை. அவர் சுதந்திர போராட்ட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கான சாப்பாடு வந்து சாத்தூர்ல மரத்துல கட்டி தொங்க போடப்பட்டது. 2 நாள் 3 நாள் சாப்பாடே இருக்காது. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து நாட்டுக்காக வந்து வேலை பார்த்தாரு. பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க வந்து பிரிட்டிஷ் போலீஸால. இந்த நேரத்துல சினிமா வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு இதை கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்க நீங்க. மக்கள் வந்து வீணா டைவர்ட் பண்றாங்கன்னு நினைச்சிருப்பாரு. இன்னொன்னு வந்து அவருடைய கணிப்புல மக்கள் பணியாற்றி அரசியலுக்கு வர வேண்டும். சொல்ல போனா எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த போது பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. எல்லாரும் போய் கேட்டாங்க. இது எவ்வளவு பார்லிமெண்டான வார்த்தையானு தெரியல எனக்கு. இருந்தாலும் அவர் சொன்னது நான் சொல்றேன். எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிற என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட போது அவர் சொன்னார், கள் குடித்த குரங்கு போல இருக்கிறது. படிச்சிருக்கீங்களா யாராவது? கள் குடித்த குரங்கு அப்படின்னு அவர் சொன்னார். சார், காமராஜர் பிறந்தவங்க அன்று வந்து காங்கிரஸ் எல்லாமே வந்து அவருக்கு மாலை எல்லாம் அணிவிச்சாங்க. சரியான விஷயம் நடந்தது. ஆனா அந்த கட்சியிலே வந்து அந்த இடத்துல வந்து காமராஜரத்துல அவர் மாலை போட அணிவிக்கும் போது பெரிய சச்சரவு நடந்தது, சண்டை நடந்தது. நீங்க கேள்விப்பட்டீங்களா, பாத்தீங்களா? ஆமா, அது ஆலங்குளத்தில் நடந்துன்னு கேள்விப்பட்டேன். அது வந்து அது தவறு தானே. அது எந்த தலைவருக்கும் அப்படி பண்றது வந்து அது
அவர் இன்னைக்கு ஒரு ஜாதி தலைவர் கிடையாது, அவர் வந்து அகில இந்திய தலைவர். ஆமா, அவரை வந்து எந்த ஜாதிக்குள்ளேயும் அடைக்க முடியாது. அவர் ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு வந்து எந்த விதத்திலையும் அவர் வந்து உதவலை. அவர் மதிய உணவு அவர் எல்லாருக்கும் போட்டாரு, எல்லாருக்கும் தான் படிப்பை கொடுத்தாரு. இந்த இந்த விஜய் சார் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? உங்க டீம்ல இருந்து யாராரு கொண்டு போய் சாரும் சொல்லியிருக்காங்க, அவங்களும் விஜய் சாரும் மற்ற எம்எல்ஏகளும் அவங்கள டிபார்ட்மெண்ட்ல பார்க்கணும்னு நீங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? விஜய் சார் எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா படலை. இப்ப எல்லா பத்திரிகைகளும் எழுதிட்டீங்க நீங்க, பாலகிருஷ்ணன் வந்து உதவி கேட்கிறாரு அப்படின்ட்டு. எனக்கு அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆமா ஆமா, எனக்கு அது ஒரு பத்திரிகை உங்க மூலமாவும் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். இன்னும் எனக்கு அது ஒரு கடினமா பணியா இருக்காதுன்னு தோணுது. சார், தொடர்ச்சியா வந்து காமராஜர், திருக்குறள் இது மாதிரி மக்கள் சம்பந்தப்பட்ட படங்களை எடுத்துட்டு இருக்கீங்க. பாக்குற படங்களா? ஒரு வேலை கட்சி தொடங்க என்ன ஏதாவது இருக்கா? அதாவது நம்ம விட கஷ்டப்பட்டவங்க கிட்ட எதையும் கேட்டு போக கூடாது, ஓட்டு கூட கேட்டு போக கூடாது. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? சினிமா சம்பந்தப்பட்டவங்க போறாங்க சொல்றீங்களா? நம்ம விட எளியவங்க கிட்ட, நம்ம விட கஷ்டப்படுறவங்க கிட்ட நீ எனக்கு ஓட்டு போடுன்னு கூட கேட்டு போக கூடாது. இந்த காலகட்டத்துல அவங்ககிட்ட எதையுமே கேட்க கூடாது. விஜய் சார் மாதிரி வந்து எந்த தொகுதியும் போகாம சில தொகுதி கூட போயிட்டு ஓட்டு கேட்க மாதிரி கணக்கா இது? விஜய் யாரு, நான் யாருங்க? எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் டெஃபினட்டா கிடையாது. நான் வந்து என்னோட வேலை இது, எல்லாரும் ஒரு பணி விதிக்கப்பட்டிருக்கு, அதை வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சார், இப்போ ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து அரசியலை நோக்கி இது பண்றாங்க. அப்படியா எம்எல்ஏ கவுன்சிலர்னா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டா சிஎம் தான். சோ மக்களும் வந்து எந்த நாலேஜுமே இல்லாம ஓட்டும் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய இதோட உங்களோட கருத்து என்னன்னு கேட்கிறேன். இல்ல, இவ்வளவு கெடுத்து வச்சிருக்காங்க நாட்டை. யாருன்னு கேட்டா கரெக்டா இருக்கும். யாருன்னா 2 திராவிட கட்சிகளும் இதுல யாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு ஆள் எப்படி வந்தாரு திருவாரூர்ல இருந்து உங்களுக்கு தெரியும், இன்னொரு ஆள் வந்து இலங்கையில இருந்து கிளம்பி வந்தது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? சார், அந்த படத்தையே வந்து அரசியல்வாதிகள் தான் பார்க்க சொல்றீங்க சார், அப்புறம் எப்படி சார் அரசியல் வேணான்றீங்க? அதுதான் சார் நாங்களும் கேட்கிறோம், நீங்க பத்திரிகை உங்களுக்கு தெரியாதா சார்? அதை அப்ப மக்களை போய் சேர்க்க, மக்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லணும் சார். பார்க்கணும்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? பரவாயில்ல கேட்கட்டும், எனக்கு அது எதிர்வுல துணிச்சல் இருக்கு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. சரி, வேற எது இருக்கா? அந்த கான்ட்ரவர்சியான ஆளை காணுமே. அவ்வளவுதானா? நான் அரசு கிட்ட உதவி கேட்கறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா எல்லாரும்? சரி, எல்லாரும் சாப்பிட போலாமா? அப்போ வாங்க சாப்பிடுவோம் எல்லாரும். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. போயிட்டு இருக்கா? இதுக்கு கூலிக்கே கொடுத்துருக்கலாங்க. கூலியா?